வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் உங்கள் ஆதரவை தர வேண்டும். நண்பர்களுடன் ஷேர் செய்து சந்தோஷப்படுங்கள். லைக்ஸை அள்ளிக் கொடுங்கள். இந்த கதை என்னவென்றால், எனக்கு ஒரு 7, 8 வயது இருக்கும். என் அண்ணன் என்னை விட ஒரு 5 வயது பெரியவன். அவனுக்கு ஒரு 13 வயது இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் ஒரு டூர் கிளம்பி திருச்சிக்கு போயிருந்தோம். திருச்சியில் எங்களுடைய வீடு இருந்தது. அங்கிருந்து கிளம்பி கோவில்களுக்கு, அங்கே நிறையா கோயில் இருக்கு இல்லையா, மலைக்கோட்டை, குணசீலம், சமயபுரம், இந்த மாதிரி இந்த கோயில்களுக்கெல்லாம் அப்பா அம்மா எங்களை கூட்டின்னு போகிறது பழக்கம். அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பின்னு இருந்தோம். காத்தால சீக்கிரமாக எழுந்து எல்லாரும் குளிச்சுட்டு கடவுளை வணங்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பியாச்சு. எல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி. அப்போது கிளம்பி எல்லாம் காரில், வாசலில் வந்து காரில் ஏறியாச்சு. எங்கள் அண்ணா மட்டும் இன்னும் வரல. அவன் உள்ளே ஏதோ பண்ணின்னு இருந்தான். சீக்கிரம் வாப்பான்னு எங்கள் அப்பா கூப்பிட்டுன்னு இருந்தார். அப்போது அவன் உள்ளேருந்து வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு காரில் வந்து ஏறிண்டு அவனையும் ஏறிக்கோன்னு சொன்னான். அவன் வந்து பின் சீட்டில் நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அந்த பின்பக்க கதவை திறந்து அதில் ஏறி இருக்கான். ஏறி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை வந்து சாத்திட்டான் பட்டுன்னு. அப்படியே இந்த கை விரல் வந்து கை வந்து இதில் கதவுல வந்து நெசுங்கினதில் அந்த விரல் வந்து அப்படியே ஒரே துடிச்சு போய் அப்படியே உடனே டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா, நல்ல வேளை கையில் வந்து அப்படியே ரத்த கட்டாகி கை விரல் துண்டாகலை. ஆனால் வந்து நல்ல அடி. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தாக்கா, கை நகம் அப்படியே உடஞ்சி போய் ரத்தம் வந்துண்டு அடிபட்டு ரொம்ப வலி தாங்க முடியல. சின்ன பையன் தானே அவனும், வலி தாங்க முடியல. உடனே அப்புறம் கோவிலுக்கு போகிறத மாற்றி உடனே அவனை கூட்டுண்டு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு கைக்கு இது பண்ணி மருத்துவம் பண்ணி கையில் கட்டு போட்டுண்டு அப்பா கூட்டின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு இன்னொரு நாள் போனோம். அது வேறு விஷயம். ஆனால் அந்த கையில் அவனுக்கு பட்ட அடி இப்போ கூட அந்த கை விரல் நகம் வந்து அப்படியே வளைஞ்சு போயிருக்கு. நான் அதை அந்த ஃபோட்டோவில் கூட போட்டிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். இது வந்து என்னன்னாக்க, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் யாராவது காரில் இந்த மாதிரி ஏறும் பொழுது நாம் எல்லாரும் ஏறியாச்சா, ஏறி ஒழுங்காக உட்காந்து செட்டில் ஆயாச்சா அப்படின்னு பார்த்துட்டு தான் கார் கதவுகளை சாத்த வேண்டும். அப்படி இல்லாமல் திடீர்னு சாத்தி யாராவது வந்து கையை இதை காலைன்னு எதையாவது வச்சுருந்தா பயங்கரமான அடிபடும், தேவையில்லாத கஷ்டங்கள் தான் வரும். இதுதான் வந்து அந்த சம்பவம் எனக்கு உணர்த்தியது அப்பயே, அந்த சின்ன வயசில். அதுலேருந்து எப்போ காரில் ஏறினாலும் நல்லா கை காலெல்லாம் சுருட்டிண்டு கரம் புறம் சிரம் வெளியே நீட்டாதீர்னு நம்ம பஸ்ஸில் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் எல்லாம் கையை காலெல்லாம் உள்ளே வச்சுட்டிங்களா, கதவை சாத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கார் கதவுகளை மூடுவோம். இதை நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு அறிவுரையாகவோ அல்லது ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கையாகவோ எடுத்துக்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.